Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே லேசான மழைக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வாய்மேடு ஊராட்சியில் பரவலாக மழை பெய்தது. ஆனால் சிறிது நேரம் பெய்த மழைக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் ஊராட்சி மன்ற அலுவலகம் செல்லும் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பருவமழை தொடங்குவது தெரிந்தும் விடிய அரசின் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய முறையில் எடுக்கவில்லை என கிராம மக்கள் புலம்பி தவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் லிப்ட் வேலை செய்யாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். பிரசவ வார்டுகள் தரைத்தளம் முதல் 5ஆம் தளம் வரை உள்ள நிலையில் கர்ப்பிணிகள், மருத்துவர்கள், பணியாளர்கள் சென்று வர 2 லிப்டுகள் உள்ளன. 2 லிப்டுகளும் அடிக்கடி பழுதடைந்து லிப்டுக்குள் நோயாளிகள் மற்றும் பணியாளர்கள் சிக்கிக் கொள்வது தொடர்கதையாகி வந்த நிலையில் தற்போது செயல்பாடு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் படிகளில் ஏறி செல்ல முடியாமல் கர்ப்பிணி பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் 15 பெண்கள் இணைந்து ஆயத்த ஆடைகளை தயார் செய்து ஏற்றுமதி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவெண்காடு பகுதியைச் சேர்ந்த 15 பெண்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தனியாக நிறுவனத்தை தொடங்கிய அப்பெண்கள் பெண்களுக்கான ஆடைகளை தயார் செய்து வருகின்றனர். தற்பொழுது தீபாவளியை முன்னிட்டு ஆடை தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள 15 பேரும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என்பதால் அப்பா ஸ்டாலின் அரசு தங்களுக்கு கடனுதவி மற்றும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினர்.